தாமஸ் எடிசன் என்னும் புகழ்பெற்ற விஞ்ஞானி தன்னுடைய முதல் தொழிற்சாலையை தொடங்கினார். அதில் ஒரு பெரிய சுவர் கடிகாரத்தை வாங்கி மாட்டினார். தொழிலாளர்கள் அனைவரும் அடிக்கடி அந்த கடிகாரத்தையே பார்த்துக் கொண்டிருந்தார்கள். இதனால் வேலை கெட்டுப் போய்விட்டது. எடிசனும் ஒரு நல்ல உழைப்பாளி. அவருக்கு தொழிலாளர்களின் இந்த நடத்தை பிடிக்கவில்லை. ஆனால் அவர் அதை பற்றி அவர்களிடத்திலே குறைவொன்றும் சொல்லவில்லை. பல கடிகாரங்களை வாங்கி தொழிற்சாலைகளினுடைய பல அறைகளிலே மாட்டினார். ஆனால் ஒவ்வொரு கடிகாரத்தையும் வெவ்வேறு மணியை காட்டுமாறு செய்துவிட்டார். ஒவ்வொரு கடிகாரமும் ஒவ்வொரு விதமாக மணி காட்டவே தொழிலாளர்களுக்கு மிகுந்த குழப்பமாகிவிட்டது. சரி, மணி என்னவாயிருந்தால் நமக்கென்ன? நாம் அதை பற்றி ஏன் சிந்திக்க வேண்டும்? வேலை முடிவதற்கான மணி அடிக்கும் பொழுது நாம் வேலையை நிறுத்தி புறப்படுவோம். அதுவரைக்கும் நம்முடைய வேலையை நாம் நன்றாக செய்வோம் என்று வேலையை கவனத்துடன் செய்ய ஆரம்பித்தார்கள். பிரியமானவர்களே, நாம் எந்த வேலை செய்து கொண்டிருந்தாலும் அடிக்கடி கடிகாரத்தை பார்க்கும் பழக்கம் உள்ளவர்களாக இருக்கிறோமா? அப்படி அடிக்கடி கடிகாரத்தை பார்ப்பதினால் நேரம் வீணாகாமல் திட்டமிட்டு வேலை செய்ய அது நமக்கு உதவி செய்கிறதா? அல்லது நேரத்தை வீணாக்கி குறிப்பிட்ட நேரத்திற்கு முன்னதாகவே வேலைகளை முடித்துவிட்டு வெளியே செல்ல ஆயத்தமாக இருக்கிறோமா? சிந்தித்துப் பார்ப்போமா? நாம் எந்த வேலை செய்து கொண்டிருந்தாலும் மனிதர்களுக்காக அல்ல, கடவுளுக்காக வேலை செய்கிறோம் என்ற உணர்வோடு வேலையில் கவனம் செலுத்தி யாருக்காக வேலை செய்கிறோமோ அவர்கள் மனநிறைவடைய உழைக்க ஆயத்தமாக இருப்போமா?